சிந்து பைரவி நீ எப்படிமோ இந்த இடத்துல சிவாவை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு சிந்து இருந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா சிவா இருந்துட்டு பாதி நேரம் இருந்துச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும் நான் உன்னை நம்பிடுவேன் அப்படின்னு நினச்சேன்றாங்க. இங்கே பாரு டாக்டர், நீ என்னை எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோ சரியா, ஆனால் இன்னும் இந்த நிலைமையில பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, அதனால தான்றாங்க. இப்போ எப்படி இருக்கு டாக்டர், இங்கே பாரு நீ எனக்காக வந்து அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காது சரியா, என்னோட உடம்பை எனக்கு பார்த்துக்க தெரியுன்றாங்க. புதுசாக என்ன நீ வந்து என்னுடைய உடம்பு மேலே வந்து இந்த அளவுக்கு அக்கறையாக கேரிங்காக பார்த்துக்கிறது எதுவுமே தேவையில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல கேட்குறதா இல்லை, ஏன்னா மாறி மாறி ஆர்குமெண்ட் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டாக்டர் கண்டிப்பாக நான் முடிஞ்சதே என்னால் ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேங்கிறது, நான் போக மாட்டேன்றாங்க. உன்னோட ஹெல்ப்போ உதவி எதுவும் தேவைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காங்கிறது போறியே இல்லையான்றாங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது, நீ என்னன்னா தேவையில்லாத மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு சிவா கோவப்பட்டு சிந்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிந்து இருந்துட்டு டாக்டர் உங்களுக்கு நான் ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறேன், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியாது இருக்கு, ஒழுங்காக வெளியே போகணும்னு சொல்லி கத்துறாங்க. இந்த ரூமை விட்டு போனாடி நான் நல்லா இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சிந்து ஃபீல் பண்ணிகிட்டே வெளியே வராங்க. டாக்டர் என்னைக்கு தான் என்னை புரிஞ்சுக்க போகிறாருன்னே தெரியல, ஏன்னா நான் அவர் மேலே எந்த அளவுக்கு பாசமாகவும் அன்பாகவும் இருக்கேன், ஆனால் ஏன் அது அவருக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல சிவா என்னைக்கு நம்ம சிந்துவை ஏற்றுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.